அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தார். ஹalleluya. கர்த்தர் எத்தனையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நீங்க ஒவ்வொன்னாய் யோசித்து பாருங்க. எத்தனை விபத்துகளுக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், எத்தனை வியாதிகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தார், எத்தனை மரண கண்ணிகளுக்கு நம்மை விலக்கி தப்புவித்தார். ஆண்டவருக்கு ஒவ்வொன்னா நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு நாமே சொல்ல வேண்டிய காரியம், நம்ம ஆண்டவரை மறக்கவே கூடாது. எவ்வளோ நன்மைகள்! 6 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தார். அவருடைய முயத்தினால், அவருடைய கரத்தினால் நம்மை வலுவாதபடி காத்து கொண்டார். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தீங்களா ஆண்டவரே? நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை மூடி மறைத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய பாதத்துல அமர்ந்து இந்த 6 மாதங்கள் கர்த்தர் என்னை நடத்தினீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்கலாமா? அவர் நம்முடைய துதிகளை அங்கீகரிக்கிற தேவன், துதிகளில் பிரியப்படுகிற தேவன். ஹalleluya. ஆண்டவர் பெரியவர். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எத்தனையோ பேர் நம்மை மறந்தாங்க, எத்தனையோ பேர் நம்மை கைவிட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் காரம் பிடித்தீர் அதிசயமாய். சொல்லுங்களேன், கடந்து வந்த பாதையில் தினமும் காரம் பிடித்தீர் அதிசயமாய். கைகளை உயர்த்தி, இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எவ்வளவு ஆச்சரியமாய் தம்முடைய சிறகுகளின் மேலே ஒரு கழுகை போல சுமந்து வந்தாரே. ஹalleluya. ரிகபாபா ரிபதரா. அவர் தம்முடைய கரத்தை விரித்து நம்மை தூக்கி சுமந்தார். ஹalleluya. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கழுகை போலும் சிறகின் மேலே
சுமந்து என்னை தாங்கினீரே. கழுவை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. கைகளை உயர்த்தி இயேசுவே இரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே இரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. ஹல்லேலூயா மலரி பதரா. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. ஹல்லேலூயா மலரி கபரா உர கபா தீபல சந்தர பல ரீகலபரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆச்சரியமா எங்களை நடத்தி கொண்டு வந்தீரப்பா. ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கரம் பிடித்து நடத்தினீர் ஆண்டவரே. ஷபல தீரபலபா. எத்தனையோ சூழ்நிலைகளில் நாங்கள் வேதனையோடு இருக்கும்போது, பாரத்தோடு இருக்கும்போது எங்களை கரம் பிடித்து நடத்தினீரப்பா. நெருக்கத்தின் வேலை வரும்போது ஆண்டவரே வழியே இல்லையே என்று நாங்கள் திகைக்கும் போது நீர் அதிசயமானவராய் எங்களோடு கூட வந்தீரப்பா. உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் நன்றி செலுத்தலாமா? இதுவரை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு புதிய வழியாக தெரியுது ஆண்டவர் நடத்தின காரியங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர் ஏந்தினீர் இயேசுவே. சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திரும்பி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்தும் போது ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தினார். ஒரு குறை கூட அவங்களுக்கு வராமல் அந்த வனாந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கண்மலையில அது ஒரு தண்ணீர் புறப்பட, நீரூற்றை புறப்பட பண்ணினார். அவ்வளோ ஆச்சரியமான தேவன். மாறா வந்துச்சு, அந்த கசப்பை ஆண்டவர் மதுரமாக்கினார். அவங்க யோசிச்சு பார்க்கல, புரியாத வழியில தான் ஆண்டவர் நடத்தினார். இந்த கண்மலையில தண்ணீர் வருமா? இந்த மாறா மதுரமாகுமா? இந்த செங்கடல் எனக்கு முன்பாக வழி உண்டாக்குமா? இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய சிந்தை கெட்டாத காரியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தாரே, அதே தேவன் தான் நீங்க திரும்பி பார்க்கும்போது நமக்கும் கர்த்தர் அப்படிதான் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர் ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில்
உயர்த்தினீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவும் மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்களேன், ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நானைத்த வேளையில் அணைத்தது உன் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நானைத்த வேளையில் அணைத்தது உன் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவும் மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஆண்டவரை பார்த்து நம்ம எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறோம் இல்லையா, ஏன் எனக்கு இந்த வேதனை? அதை அறிந்தவர் அவர் மட்டும்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது? அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது? அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையார் என் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையார் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவும் மாறாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஆண்டவரே, எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை நன்மைகள்! ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் இந்த 30 நாட்களும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை விசாரித்து நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தேற்றி நடத்தின பாதைகள், அதையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவும் மாறாயிற்று, இது அதிசயமானது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்களை வருகிற மாதத்திற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஐயா. புதிய மாதத்தின் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.